ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாருங்கள், நம்ம சமையலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி. 1 கிலோ சிக்கன் எடுத்து நம்ம இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் நம்ம இந்த பிரியாணி சென்னை ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட, பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட, ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக குலையாமல் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக வரும். ஸோ எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இந்த பிரியாணியை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 கிலோ செய்கிறோம் இல்லைங்களா, நல்லா அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸோ 1 கிலோ செய்கிறதுனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே நான் எடுத்துக்கிறேன். அதில் பாருங்கள், இந்த பட்டை வகைகள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா அது கூடவே பாருங்கள், வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 வெங்காயம் பெரிய சைஸ் இருக்கும். ஸோ அந்த 5 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் ஒரு 3 பச்சை மிளகா 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். முழுசாக போட்டோன்னா எண்ணெயில் வதங்கும் போது வெடிக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா இது டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் டார்க் ப்ரௌனாக வரணும். கண்டிப்பாக இந்த வெங்காயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் பாருங்கள், நான் ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இந்த வெங்காயத்து கூட வதங்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வெங்காயத்து கூடவே அந்த எண்ணெயில் இந்த கொத்தமல்லியை ஒரு 5 செகண்டு நான் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் நம்ம வதக்கிட்டோம் இல்லையா, இப்போது அதே அளவு 1/4 கட்டு புதினாவையும் நல்லா க்ளீன் பண்ணி அது கூடவே சேர்த்துட்டு நல்லா இதுவும் ஒரு 5 செகண்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ எண்ணெயில் வதக்கும் போது இந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் நல்லா நம்ம சாப்பிடும்போது தனியாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ சூப்பராக வதக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூடவே பாருங்கள், நான் ஒரு 1.5 ஸ்பூனு காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நல்ல கலர் கொடுக்கும். நம்ம இதில் பிரியாணிக்கு எந்த விதமான கலரும் நம்ம கலக்க போகிறதில்ல. இந்த மிளகாத்தூள் எண்ணெயில் வதக்கும் போது நல்ல கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இந்த மிளகாய் பொடியை நம்ம ஆட் பண்ணணும். கடைசியில் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணிக்கு கலர் வராது. அதனால் நீங்கள் எண்ணெயிலேயே வதக்கிக்குங்க. ஸோ இப்போது அதே மாதிரி ஒரு 5-6 தக்காளி நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியை நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தயிரும் அது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி லாஸ்ட்டாக போகிறதுனால சீக்கிரமாகவும் வதங்கிடும். அது ஒன்றும் வதங்காமலாம் இருக்காது, நல்லா வதங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் 1 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ, அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூடவே பாருங்கள், நான் 1 கிலோ சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் எல்லாத்தையுமே அந்த இதுலேயே சேர்த்துக்கலாம், அந்த மசாலாலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அந்த தக்காளி வெங்காயம் மசாலாவில் இப்போ இந்த சிக்கனை நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள்,
நான் வந்து தண்ணி ஊற்றலை. அந்த சிக்கன்லேயே வர தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் தக்காளிலாம் நல்லா ரொம்ப அழகாக வெந்துடுச்சு. சிக்கனில் வர தண்ணியே வந்து போதும். நான் எந்த தண்ணியுமே இதில் நான் ஊற்றலை. ஸோ இப்போது நல்லா சிக்கனும் பாருங்கள் நல்லா வெந்து ஒரு 50% இதுலேயே வெந்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் தண்ணி ஊற்றாமையே அவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் ஒரு கிலோ அரிசியை அளந்தேன். ஸோ அதுக்கு வந்து 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அளந்தோம் இல்லைங்களா, 1 கப்பு ரைஸுக்கு நான் 1.25 கப்பு வச்சுருக்கேன். ஸோ அதிகமாக சேர்த்துட்டாலும் சாதம் குழஞ்சிரும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்து நல்லா எல்லாமே கொதித்து நல்லா சலசலன்னு கொதிக்குது பார்த்திங்களா. நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டும். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் நான் 1 கிலோ அரிசியை நல்லா கழுவி ட்ரை பண்ணி வச்சு எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதனால் நல்லா இப்போ கழுவி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அரிசி எல்லாமே அதிலேயே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி இது ஒரு பாருங்கள் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. செம்ம சூப்பராக வீடே மணக்கிற மாதிரி ஒரு பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. பாருங்கள் ஒன்றோடு ஒன்று அரிசி ஒட்டலை குலையில் அவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கறி எல்லாமே சூப்பராக வெந்துடுச்சு. ஸோ இது முன்னமே நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ் கூட ரொம்ப அழகாக செய்யலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.